வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு டே லோலேருந்து ஒரு அருமையான ரெக்கவர பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலான ஒரு ரெக்கவர் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல இன்னைக்கு டே லோலேருந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஓப்பனிங்கில வீக்கா இருந்தாலும் இப்போ ஓரளவு ஸ்ட்ரென்த்தா தான் வந்து நிஃப்டி இருந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டேவும் கூட. ஏன்னா ஒரு வாலட்டைல குடுக்கலாம். ஒரு 2 மணிக்கு மேல கூட ஒரு நல்ல வாலட்டைல் பார்த்தீங்கன்னா ஏற்படுவதற்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து இருக்கு. ஸோ அதனால எக்ஸ்பைரி டேல நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதுபோக நேத்தும் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல வித்து தான் வச்சிருந்தாங்க. மேபி இன்னைக்கும் வந்து செல்லரா இருப்பதற்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எண்ட் ஆஃப் த டேல என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மார்க்கெட்ல ஏற்படுதுன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு சம்பவமான பங்குன்னு பார்த்தா அது பஜாஜ் ஃபின்ஸ் தான். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் ரிசல்ட்டை பார்த்ததுமே பஜாஜ் ஃபின்ஸவுக்கும் கொஞ்சம் ஒரு நடுநடுக்கம் ஏற்பட்டுருச்சு போல. 2 பேரும் இன்னைக்கு டேல பொத்துன்னு வந்து கீழே விழுந்திருக்காங்க. இதில் பஜாஜ் ஃபினான்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 8% வரைக்கான 7.5லிருந்து 8% வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து சந்திச்சிருக்கு. அதே மாதிரி பஜாஜ் ஃபின்ஸவும் நம்ம பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 7% வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். மோசமான பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக கிடையாது. ஸோ கீழே விழுந்ததுக்கான காரணம் டெஃபினட்டாக ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா பங்கு பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு உச்சத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி டேல போட்டு சோழியை முடிச்சு விட்டுட்டாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. பட் இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் நடக்கக்கூடிய ஒரு கூத்து. பட் இருந்தாலும் இது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக். இன்றைக்கி இந்த வேல்யூவேஷனை காரணம் காட்டி போப்பா தம்பி நீ கீழே போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க அப்படின்ட்டுலாம் நமக்கு உறுதியாக வந்து தெரியாது. ஸோ அதனால இந்த மாதிரி வேல்யூவேஷனில் இந்த மாதிரி பங்குகள் பக்கம் நம்ம போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஸோ இவங்களுடைய க்ரோத்து பாருங்கள், ப்ராஃபிட் க்ரோத்தை. ஸோ ஒவ்வொரு காலாண்டிலையும் ஒரு 100லேருந்து ஒரு 250 300 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலாண்டுக்கும் க்ரோத்தை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் ஒரு நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா போன காலாண்டுக்கும் இந்த காலாண்டுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு க்ரோத் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இதுதான் இந்த பஜாஜ் ஃபினான்ஸோட ஒரு க்ரோத்தாக இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ஒரு முறையில் கரெக்டான ஒரு வேகத்தில் க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் நிறுவனம். ஸோ க்ரோத் ஃபியூச்சருக்கும் டெஃபினட்டாக இருக்கும். கூடவே இப்போ இந்த ஜிஎஸ்டி கட்டெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்சப்ஷனை பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்ணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இதனால தான் ஃபினான்ஸ் பங்குகள் எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த செக்மெண்ட்டில் ஸோ இந்த நுகர்வோட இடத்துல பார்த்தீங்கன்னா லீடராக இருக்கக்கூடிய நிறுவனம் பஜாஜ் தான். ஸோ அதனால் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இந்த வேல்யூவேஷன் நமக்கு ஆகாது. இதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்காக இவ்வளோ தூரம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாரிஃப் பற்றியான ஒரு அப்டேட் தான். என்ன அந்த அப்டேட்னா, ட்ரம்ப் பார்க்கும்போது ஸோ இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆயிலை ஸ்டாப் பண்ணுறாங்க, அவங்க வந்து இப்போ குறைச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் டேரிஃப் வந்து குறைக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையும் கூட நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆயிலோட அளவு பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. மாறாக அமெரிக்கா கிட்டேருந்தும் மிடில் ஈஸ்ட்லேருந்தும் வாங்கக்கூடிய ஆயிலோட அளவு அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு. நேற்று கூட ஒரு டேட்டா பார்த்தேன். இதில் ஹெச்பிசிஎல் அண்ட் எம்ஆர்பிஎல் 2 பேரும் ஒரு 5 மில்லியன் பேரல் பார்த்தீங்கன்னா ஆயிலை அமெரிக்கன் மிடில் ஈஸ்ட்லேருந்து வாங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ டேரிஃப் குறைப்புக்கான ஒரு சைனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ மேபி டேரிஃப் வந்து குறைச்சா அந்த ஒரு நாள் 2 நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பண்டிகையாட்டம் நல்லா ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் திரும்ப இதோட நார்மல் பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து டேரிஃப் போடுறாங்கன்னு சொன்னதும் மார்க்கெட் வந்து ஒரு 2 நாள் வீக்காக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப அதோட பர்ஃபார்மன்ஸை பார்க்க ஆரம்பிச்சதோ அதே தான் வந்து ஃபியூச்சர்லேயும் வந்து நடக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50ல் முதலீடு பண்ணக்கூடிய முதலீட்டாளர் கிடையாது. ஸோ நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பார்க்குறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வியூகத்தை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி தான் நம்ம இப்போ வரைக்கும் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த டேரிஃப் பற்றியெல்லாம் நம்ம பெரிய அளவுக்கு டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் நாட்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் காணாமல் போகக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஏன்னா நம்ம முக்கியமான ஒரு கண்ட்ரி, நம்மளை பகச்சிட்டுலாம் அவன் ரொம்ப நாட்கள் வந்து இருக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இது டெஃபினட்டாக வந்து நடக்கத்தான் போகுது. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ முக்கியமான ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம். பலரும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து எப்போ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆர்ம் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும். அதாவது
லிஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு வந்து ஒரு டேட்டா இன்னைக்கு காலையில் வந்து வந்திருக்கு. ஸோ நவம்பர் 12 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் ஆயிரும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் லிஸ்ட் ஆனதும் ஒரு குஷியில் இந்த பங்கு கூட ஓரளவு அப்படி இப்படின்னு மேலே தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் ஸோ ஒரே இதாக ஏற்றிட்டானுன்னா நம்ம இது பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ வரட்டும், கொஞ்ச நாள் வந்து டைம் கொடுப்போம். ஸோ வேல்யூவேஷன் பார்ப்போம், க்ரோத் எல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு பட் கமர்ஷியல் வெஹிக்கிள் என்னை பொறுத்த வரைக்கும் நானே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கேன். பேசஞ்சர் வெஹிக்கிளில் அப்படியே வந்து உல்ட்டா. ஸோ அந்த இடத்துல நான் இப்போவும் நெகட்டிவாக தான் வந்திருக்கேன். என்ன தான் வந்து சேல்ஸ் டொமஸ்டிக்கில் அதிகமானாலும் நான் வந்து அந்த இடத்துல நெகட்டிவாக இருக்கேன். பட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆமில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. பட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம டைம் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் டொமஸ்டிக்கில் பொறுத்த வரைக்கும் டாட்டா பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக நெக்ஸான் மாடல் வந்து வேறு லெவலில் ஒரு விற்பனை வந்து பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ டாட்டா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் 2 மாடல் தான். ஒன்று நெக்ஸான், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஞ்சு. இது 2ம் தான் பெரிய அளவுக்கு சேல்ஸை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. கூடவே டியாகோ, அதுக்கப்புறம் ஹேரியர். ஸோ ஹேரியர் வந்து ஹீவி லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஓரளவு நல்ல க்ரோத்தை வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்படி பல மாடல்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பாப்புலரான ஒரு மாடல்னால் 2 மாடல் தான். ஒன்று நெக்ஸான், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஞ்சாக தான் இருக்குது. பட் மற்ற நிறுவனங்கள் அடுத்தது மாருதி சுசுகி மார்க்கெட் லீடர். இப்போது டாடா நெக்ஸானுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம் பார்த்திங்கன்னா மாருதி சுசுகியோட டிசைர், ஸ்விஃப்ட் டிசைர் தான் 2வது இடத்துல இருக்குது. நெக்ஸான் பார்க்கும்போது 22,000 யூனிட். அதுவே நம்ம மாருதி சுசுகி டிசைர் பார்க்கும்போது 20,791 யூனிட் வந்து விற்றுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக எர்டிகா வந்து இருக்குது, 20,000 யூனிட் விற்றுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வேகனார் இருக்குது, 18,970 யூனிட் விற்றுருக்காங்க. ஸோ இடத்துல டாட்டா, அதுக்கு அடுத்த ஒரு 3 இடமும் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. அடுத்தபடியாக ஹியூண்டாய் இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 யூனிட் விற்றுருக்காங்க. அடுத்தது ஸ்கார்பியோ என் அண்ட் ஸ்கார்பியோ கிளாசிக் ரெண்டும் சேர்ந்து ஒரு 17,880 யூனிட் விற்றுருக்காங்க. ஸோ இதில் ஹியூண்டாயோட பங்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து இல்லை. இப்போ 25 கார் லிஸ்ட்டை நான் இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்கேன். இந்த 25ல் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக மாடல்ஸை விற்கக்கூடிய நிறுவனங்கள் ஒன்று மாருதி சுசுகியாக இருக்குது, இன்னொன்று மகேந்திரா நிறுவனமாக இருக்குது. டாட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சக்ஸஸ்ஃபுல் மாடல், ஹியூண்டாயை பொறுத்த வரைக்கும் 2 சக்ஸஸ்ஃபுல் மாடல். ஒன்று கரெக்டாக, இன்னொன்று பார்க்கும்போது வென்யூவாக வந்து இருக்குது. ஸோ 2 தான். பட் மாருதி சுசுகி திரும்ப அதுக்கு அடுத்த இடங்களெல்லாம் பிடிக்குது. ஃப்ராங்ஸ் அண்ட் பலீனோ, ஸ்விஃப்ட் போன்ற ஒரு மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாப் 10க்குள்ளே வந்து இடம் பிடிச்சிருக்கு. இதில் பஞ்ச் வந்து டாப் 9 பொசிஷனை வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதிலிருந்தே தெரியுது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு மாருதி சுசுகி கிட்ட இருந்துட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து மாருதி சுசுகி கிட்ட இருக்குது. ஒவ்வொரு மாடல்லையும், அதாவது ஒவ்வொரு நிறுவனங்களும் பார்க்கும்போது ஸோ ஒரு சில மாடலை வச்சு தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் மாருதி சுசுகி கிட்டத்தட்ட 10 மாடல்ஸ் பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து நல்ல ஒரு விற்பனையை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்தது ஈக்கோ இருக்குது. ஸோ இப்போது மாருதி சுசுகியோட விக்டோரியஸோட சேல்ஸுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பல டைம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ விக்டோரியஸ் சேல்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போயிருக்கு. 13,496 யூனிட் பார்த்திங்கன்னா விற்றுருக்காங்க. செப்டம்பர் ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டில் தான், செப்டம்பர் 15க்கு மேலே தான் பார்த்திங்கன்னா இந்த விக்டோரியஸை வந்து விற்பனைக்கு அறிமுகம் படுத்தினாங்க. அந்த மாதம் வந்து ஒரு 4,000 சில்லற யூனிட் விற்றுருந்தாங்க. இப்போது அக்டோபர் மாதத்தில் 13,496 யூனிட் விற்றுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சேல்ஸை பார்த்திங்கன்னா விக்டோரியஸ் வந்து அடைஞ்சிருக்காங்க. 13வது இடத்துல பார்த்திங்கன்னா இப்போது விக்டோரியஸ் இருக்காங்க. இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணோன்னே இந்த அளவுக்கு நம்பர் கொடுத்து மேலே வருவதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக மகேந்திரா நிறுவனம் பார்த்திங்கன்னா ஸோ ஸ்கார்பியோ, அவங்களுடைய ஸ்கார்பியோ பார்த்திங்கன்னா டாப் 25ல் இருக்குது. பொலேரோ வந்து இருக்குது. அதுக்கப்புறம் XUV 3XO இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தார் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா XUV 700 இருக்குது. 5 மாடல் பார்த்திங்கன்னா டாப் 25ல் மகேந்திரா நிறுவனத்தோட கார் இருக்குது. ஸோ பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ SUV மோகத்தினால மகேந்திரா நல்ல ஒரு விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் செடானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிறுவனமே பார்த்திங்கன்னா இந்த டாப் 25ல் வந்து இல்லை. அதில் டிசைர் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய செடானை செகண்ட் பொசிஷனில் வச்சுருக்காங்க. உடனே வந்து சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த டாக்ஸி ஓட்டுறவங்களால தான் இந்த சேல்ஸ் நடக்குதுன்ட்டு. பட் பெரும்பாலும் டாடா கிட்டேயும் ஒரு செடான் இருக்குது, ஹியூண்டாய் கிட்ட பார்க்கும்போது செடான் இருக்குது. டாக்ஸிக்குன்னே ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அந்த மாடல்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா டாப் 25க்குள்ளே இடம் பெறாமல் வந்து இருக்குது. ஸோ இப்போவே நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸுன்ட்டு. ஸோ அது
போக பேசஞ்சர் வெஹிக்கிளோட ரிசல்ட் இந்த வீக்கில் இருக்குது. ஸோ எப்படி வந்து இந்த ஜேஎல்ஆரோட இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ மேபி இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட நமக்கு டாடா மோட்டார்ஸில் வந்து ஃப்யூச்சரில் ஏற்படலாம். ஸோ எங்கேயும் வந்து அவசரம் காட்டாமல் பொறுமையாக இருந்தால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இன்றைக்கி டேயில் ஒரு 1% வரைக்கான ஒரு சரிவு டாடா மோட்டார்ஸில் ஏற்பட்டிருக்கு. அடுத்தது ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இந்த என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இந்த 25 அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 கோடி வந்து நம்ம மார்க்கெட்டில் பணத்தை போட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே வந்து சொல்லலாம் இவங்க தான் பணத்தை வந்து போட்டு மார்க்கெட்டை ஏற்றுறாங்கன்ட்டு. வேறு வழி இல்லை, போட்டு தான் ஆகணும். போட்டு தான் மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஜஸ்ட் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பென்ஷன் நிறுவனங்கள் மட்டும் மார்க்கெட்டில் பணம் போடுறது இல்லை, பல நாட்டு பென்ஷன் நிறுவனங்களும் நம்ம மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க. குளோபல் மார்க்கெட்லையும் பணத்தை பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. நார்வே, கனடா போன்ற நாட்டு பென்ஷன் நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா பணத்தை இறக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல போட்டு தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியும். அவங்க நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் மாதிரி நஷ்டம் பண்ணிட்டு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது, லாபம் பண்ணிட்டு போகக்கூடிய ஆட்கள். ஸோ அதனால் அவங்கள பற்றி நம்ம பெருசாக வந்து திங்க் பண்ணாமல் ஸோ நம்மளுடைய முதலீடு என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம நோக்கி போகணும். ஸோ இப்போதைக்கு பணம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்கள் எல்லாம் உள்ளே வந்து போட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா நம்ம போடுறோம், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் போடுறது, இந்த மாதிரி பென்ஷன் ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா பணத்தை மார்க்கெட்குள்ளே இறக்குறாங்கங்கிறத நம்ம டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா வந்து என்னமோ இன்றைக்கி தான் நடந்த மாதிரி இன்றைக்கி டேயில் ஒரு 6% வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து பிரிட்டானியா சந்திச்சிருக்கு. என்ன ஒரு நியூஸ்னால் ஸோ இந்த பிரிட்டானியாவோட சிஇஓ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் டவுன் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் காட்டி இந்த பங்கை இறக்கியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கிராசிம்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி பிரிட்டானியாக்குள்ளே வந்து வர போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ பழைய நியூஸுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேயில் சம்மந்தமே இல்லாமல் நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. பட் என்னமோ ஆகிட்டு போகுது. இப்போல்லாம் இந்த பங்குல நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு செய்தியாக பார்த்துட்டு கடந்து போவோம். அடுத்தது அதானி கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதானி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பிஸ்னஸ்ஸு, மெட்டல் பிஸ்னஸ்ஸு, டேட்டா சென்டரு, ரோட் பிஸ்னஸ் போன்ற பிஸ்னஸ் எல்லாத்தையும் வந்து தனியாக ஐபிஓ மூலிமா 2031 வந்து லான்ச் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதானி கிட்டேருந்து வந்து ஒரு பெரிய அப்டேட். இப்போது கூகுள் பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்தில் வந்து ஒரு பெரிய டேட்டா சென்டர் போட போகிறாங்க. அதில் அதானியும் வந்து இறங்க தான் போகிறாங்க. அதானியோட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் இருக்குது, அதானி கனெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாயின்ட் வெஞ்சர். அவங்க தான் டேட்டா சென்டர் பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா இதில் பார்ட்னராக தான் வந்து இருக்காங்க. ஸோ அந்த டேட்டா சென்டரில் பங்கு பெறுவதற்கு. பட் நம்மால் ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக 3 ஜிகாவாட் கிட்ட டேட்டா சென்டர் கெப்பாசிட்டியை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க பேஸ்டு மேனரில். ஸோ 3 ஜிகாவாட்டை பார்த்திங்கன்னா விரைவில் ரிலையன்ஸ் நிறுவனம் அச்சீவ் பண்ணுவாங்க. அது போக ஸோ ரொம்ப நாட்கள் டைம் எடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எப்போ வரும் எப்படி வரும்னு எல்லாம் தெரியாது. பட் வந்ததுன்னா ஒரு நல்ல பெரிய அளவுக்கான ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை நம்ம ரிலையன்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போது போன வருஷம்தான் அமேசான் பார்த்திங்கன்னா இது ஒரு டேட்டா சென்டர், ஒரு 2 ஜிகாவாட்கான ஒரு டேட்டா சென்டரை வந்து இந்தியானா ஸ்டேட்டில் அமெரிக்காவில் வந்து பண்ணாங்க. ஒரே வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த 2.2 ஜிகாவாட் டேட்டா சென்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. விரைவில் பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆயிடுச்சா இல்லை ஓப்பன் ஆக போதான்னு தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த செய்தியை நான் வந்து படிச்சிருந்தேன். ஸோ ஒரு வருஷத்தில் 2 ஜிகாவாட் அளவுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அமேசான் நிறுவனம் முடிச்சிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸும் சீக்கிரம் முடிப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ உடனே இப்போது டேட்டா சென்டர் அப்படின்னாலே டிசிஎஸ் மட்டும்தான் டேட்டா சென்டர் போடுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ டிசிஎஸ் வந்து இந்த ரிசல்ட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா போன வருஷமே டேட்டா சென்டர் போட போகிறேன் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரிலையன்ஸை பார்த்திங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணேன். நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது கூட இத்தனை இன்ஃபர்மேஷனும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு தான் அந்த பங்கை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன் வந்து இதை நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் உங்ககிட்ட வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு மொட்டையாக இதை வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே வந்து யாருக்கும் வந்து புரியும். எதுக்கு இவன் பண்ணுறான், ஏன் பண்ணுறான் அப்படிங்கிற கேள்விகள் வந்து இருக்கலாம். பலரும் வந்து இந்த கேள்விகள் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. பட் கேள்விகள் பலருக்கும் இருக்கலாம். பட் காரணங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தனையும் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. மேபி ஃபர்தராக நமக்கு ஏதாச்சும் ரிலையன்ஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டாலும் அந்த டைமில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். பட் இப்போதைக்கு வருமா அப்படிங்கிறது தெரில. வந்ததுன்னா பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓஎன்ஜிசியோட ரிசல்ட்டு நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11:30 தான் வந்து ரிசல்ட் வந்திருந்தது. நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ₹6 பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாகவும் ஓஎன்ஜிசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குவார்டர் அண்ட் இந்த இயர் வந்து பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டாக தான் ஓஎன்ஜிசியோட ரிசல்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 12,615 கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க.
2 இது கூட கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் ஓஎன்ஜிசி இருக்கு. மார்ஜின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஓஎன்ஜிசிக்கு. பட் இந்த ஒரு நாள் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். என்னன்னா, ஸோ இந்த ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் அண்ட் டிசிஎஸ் எப்படின்ட்டு இத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு. பட் அது ஒரு பெரிய அப்டேட் இல்ல. அதனால வந்து நான் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ இந்த மாரி பங்குகள் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்து வேல்யூ அன்லாக்கிங் வந்து ஏற்படாது. ஸோ ரொம்ப வந்து ஸ்லோவா தான் வந்து ஏற்படும். அதுதான் வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். அதுக்கு காரணம் காட்டி இந்த பங்குல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து எதிர்பார்க்க முடியாது எல்லா நேரத்திலயும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ அது இன்னொரு வீடியோல கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல ஒண்ணும் அவசரமெல்லாம் இல்ல. ஸோ பொறுமையா கூட நம்ம அத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அத வந்து நம்ம இந்தந்த கீ பாயிண்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த உங்க கூட தெளிவுபடுத்தணுங்கிறது மட்டும் தான் நோக்கமே தவிர, மத்தபடி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமெல்லாம் வந்து கிடையாது. ஸோ விரைவில் நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு டாபிக் வரும்போது. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல இன்ஃபர்மேஷன், பல காரணங்கள பார்த்தீங்கன்னா உங்க முன்னாடி வைக்கிறேன். ஸோ பலதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேல்யூபிளான ஒரு கன்டென்ட்டா இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஜஸ்ட் வந்து ஒரு செய்தி அப்படிங்கிறத தாண்டி, ஸோ இந்த செய்திய தாண்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நண்பர்கள் ட்ரை பண்ணுனா ரொம்பவே வந்து மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஈவினிங் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!